5 நாள்ல ஆபரேஷன் பண்ணலனா என் புள்ளையோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இன்னைக்கு 4வது நாள் சார். இதுக்கு காரணமே அந்த மாரிதான். எனக்கு என் புள்ளையோட உயிர் முக்கியம் சார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலனா என் புள்ளையோட உயிரை காப்பாற்ற முடியாது சார். இதோ பாருங்க, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிற ஒருத்தரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக விடாம தடுக்கிறது கொலை முயற்சி பண்றதுக்கு சமம். இன்சு கரெக்டா பேசுது. அதனால கொலை முயற்சி பண்ணீங்கன்னு உங்களை அரசு கூட பண்ணலாம். முதல்ல அத பண்ணி தூக்கிட்டு போங்க சார். இதுங்கள இல்ல சார், மாறி வந்து சூரிய மாமாவோட வைஃப். அவங்க ஹஸ்பண்ட் உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க மூலிகை கொண்டு வரதுக்கு போயிருக்காங்க சார். அவங்க வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் சார். பாருங்க சார், எப்படி பைத்தியம் புடிச்சு போய் அலையுதுங்க. சார், மாறி எப்ப வருவானே சொல்ல முடியாது சார். அது வரைக்கும் பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்குற என் புள்ளைய வச்சுக்கிட்டு நான் பொறுமையா இருக்க முடியாது. ஒருவேளை மாறி வரதுக்கு லேட் ஆயிட்டா, இல்ல மூலிகையே இல்லாம வந்தா என் புள்ளையோட உயிருக்கு இவங்க எல்லாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்களே கேளுங்க சார். பாருங்க சார், பாருங்க, பெத்த மனம் பித்து, பிள்ளைங்க மனம் கல்லுங்கிற மாதிரி எப்படி கல்லு குண்டாட்ட நிக்குது பாருங்க. ஆனா தாய் ஸ்தானத்துல என் சிஸ்டர் எப்படி கண்ணீர் விடுறாங்கன்னு பாருங்க, மாப்பிள்ளையோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக. உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிற ஒருத்தரை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை. தயவு செஞ்சு அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண விடுங்க. இத தடுத்தீங்கன்னா உங்க எல்லாரும் மேலயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது. அவங்கள மட்டும் ஆம்புலன்ஸ்ல இவர் சீக்கிரமா ஏத்துங்க. சீக்கிரமா தூக்கிட்டு வாங்கய்யா. தூக்கிட்டு போங்கய்யா. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, பாத்து தூக்குங்கய்யா. சீக்கிரம். பாவையா சூர்யா. மாப்பிள்ளை.